இதுல யாருக்குமே அந்த 50% வாங்குவார்களா? அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு அங்க ஒரு மக்கள் மத்தியில ஒரு குழப்பமான ஒரு சூழல். குழப்பம்னு சொல்றத விட, அவங்க இன்னும் தெளிவாக முடிவெடுக்காதது போல தெரிகின்றது. இந்த ரணில பொறுத்தவரையில் ஒரு அளவிற்கு கொஞ்சம் ஒரு மாரி நிலைமைய கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கார். அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு சாரார்கிட்ட இருக்கு. சஜித் அவர் பிரேமதாஸ் அவங்க அப்பா குடியரசுத் தலைவராக இருந்தார். அது இப்போ அவர்கிட்ட ஒரு பெரிய கட்சி இருக்கு. கிட்டத்தட்ட 40% மக்கள் 2019 அவருக்கு கிடைச்சது. மோரார்லெஸ் அந்த சதவீதம் இப்பொழுதும் கிடைக்கும். ரணில் அவருக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. 13வது அந்த அரசியலமைப்பு திருத்தத்தை நாங்கள் முறையாக நிறைவேற்றுவோம். இது 35 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களே நீங்கள் கேட்கலாம். அட்லீஸ்ட் சொல்கிறாரு, சஜித்தும் சொல்கிறாரு. ஆனால் இதை பற்றி பேசுறது ஏன்னா அவங்க 1987 ஒப்பந்தத்தை, இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்தவர்கள், கடுமையாக எதிர்த்தவர்கள். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது அண்டை நாடான இலங்கையில் 21ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல் எப்படி போயிட்டு இருக்குன்றதை பற்றி விளக்குறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளரான டி. ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம அண்டை நாடான இலங்கையில் தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் 5 முக்கிய வேட்பாளர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம பக்கத்து நாடாக இருந்தாலும் இன்னும் அந்த தேர்தலை பற்றி நமக்கு மக்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த தேர்தலை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். அதாவது இப்போ அவங்களுக்கு இது அதிபருக்கான தேர்தல். இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 38 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 38 வேட்பாளர்கள் இருந்தாலும் முக்கியமாக கருதப்படுகின்றவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே, அதற்கு பிறகு எதிர்கட்சியில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா, அவர் எஸ்ஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இதுவாக இருக்காரு. அதுக்கப்புறம் ஜேவிபி, இந்த ஜனதா விமுக்தி பெருமுனான்னு சொல்கிறாங்க. அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன், மக்கள் விடுதலை இயக்கம் ஆர் முன்னணி அப்படி சொல்லலாமே, அந்த மாதிரி இது. எஸ்ஜேபிக்கு ஒரு சிங்களத்தில் பேர் எனக்கும் வாயில் வராது, பட் பொதுவாக அவங்க மக்கள் இது மாதிரி தான் இருக்குங்களேன். அவர் ஸோ இந்த 3 பேர் தான் மிக முக்கியமான வேட்பாளர்கள். அதாவது விக்ரமசிங்கே, நம்ம சஜித் பிரேமதாசா, அப்புறம் அனுரகுமார திசாநாயக்கே. அனுரகுமார திசாநாயக்கே அவரை அவங்க ஷார்ட்டா ஏகேடி அப்படின்னு சொல்றாங்க. சஜித் பிரேமதாசாவை சஜித் சொல்றாங்க, ரணில் விக்ரமசிங்கே ரணில்னு சொல்றாங்க. இப்போ இவங்களை தவிர நீங்க வேட்பாளர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷாவினுடைய, அதாவது அவர் தான் முன்னாள் பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், அவருடைய பையன் இதில் நிற்கிறார், நாமல் ராஜபக்ஷா. அவருக்கு 37-38 வயசு தான். அவருடைய கட்சி இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா அப்படின்னு சொல்கிறாங்க, எஸ்எல்பிபி. இவர்களை தவிர 4 பேரை தவிர இந்த அறகலைய போராட்டத்திலேயே மிக முக்கியமாக இருந்தவர் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் சரத் பொன்சேகா தான் ஆர்மி கமாண்டராக இருந்தவர். ஈழப்போர் இது முடிஞ்ச போது அந்த சமயத்தில் இருந்தார். அவர் 2010 போட்டியிட்டார் எதிர்கட்சியினுடைய பொது வேட்பாளராக. அப்போ அவர் தோற்று போனார். அதுக்கு பிறகு அவர் சிறைவாசம், அவரை ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் பல இதெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு அங்கே விஜயதாச ராஜபக்ஷன்னு அவர் மந்திரியாக இருந்தவர். அவர் அதோடு இல்லாமல் இந்த கரப்ஷன், இந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கத்திலலாம் அவர் ஒரு காலத்தில் இருந்தவர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ஒரு 30, ஸோ அதாவது இவங்களை தவிர இந்த 4 பேர், அதாவது ஒருத்தர் இறந்துட்டார். 39 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். 38 பேர் இருக்காங்க. 38 பேரில் இந்த 4 பேர் தான் முக்கியம். தமிழர்கள் சார்பில் என்ன இதுன்னா, இந்த தேர்தலில் என்ன ஒரு முக்கியமாக இது நான் என்ன சொல்வேன்னா, வட மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் தமிழர்களுடைய பிரதான கட்சி அந்த தமிழரசு, இலங்கை தமிழரசு கட்சி, ஐடிஏகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடிஏகேல தான் செல்வநாயகம் அவர் உருவாக்கிய கட்சி. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சியும் தமிழ் காங்கிரஸ் இருந்துச்சு. பொன்னம்பலம், ஜிஜி பொன்னம்பலம், இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்காரு. அவர் இந்த இவருடைய ஜிஜியுடைய பேரன், பட் அவர் உடல்நிலை சரியில்லாதபடி இருக்காரு. அப்புறம் ஜிஜியோட பையன் குமார். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து டியூஎல்எஃப்னு ஒரு கட்சி, அதில் தான் அமிர்தலிங்கம் அவங்களாம் இருந்தாங்க. இப்போ ஸோ ஐடிஏகேல, அதாவது முதல் முறையாக ஐடிஏகே சொன்னேன், இலங்கை தமிழரசு கட்சி,
அந்த கட்சியிலிருந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் இவங்க இந்த முறை போட்டி போட்டிடுறாங்க. அங்க இப்போ 1,70,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆமா. அவங்க எந்த அடிப்படையில வாக்களிக்க போறாங்க? யார் முந்திட்டு இருக்காங்க இப்போ? அதாவது இப்போ அது சொல்வதற்கு முன்பு இதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பிஆர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது விகிதாச்சார சதவீத அடிப்படையில் வந்து பாராளுமன்றத்தில் எப்படி, இங்கே எப்படின்னா இப்போ வந்து அங்கே 3 வேட்பாளர்களை நீங்கள் வந்து இதுதான் இன்றைக்கும் அந்த வாக்குச்சீட்டில் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் இவிஎம்முக்கு போகலை. ஓகே, அந்த வாக்குச்சீட்டில் வந்து இப்போ 3 பேர் இருக்காங்க. 38 பேரில் யார் 3 பேரோ உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த 3 பேரை நீங்கள் வந்து 1, 2, 3 அப்படின்னு போடலாம். இல்லை எனக்கு ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா அவருக்கு மட்டும் டிக் பண்ணிட்டு விட்டுடலாம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம். அதில் என்ன ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா 50% வெற்றி பெறுகின்ற வேட்பாளர் எடுத்தே ஆக வேண்டும். ஓகே, ஆனால் இப்போ வந்து மற்ற சில நாடுகள்லாம் குறிப்பாக நான் ஃப்ரான்ஸ், ஏன்னா ஃப்ரான்ஸினுடைய இதை வந்து இவங்க ஓரளவிற்கு எடுத்துக்கொண்டார்கள். அந்த ஃப்ரான்ஸில் எப்படின்னா ரன் ஆஃப்னு சொல்லுவோம், செகண்ட் ரவுண்டு ஒன்று இருக்கும். இங்கே எப்படின்னா அவங்க இந்த செகண்ட் ரவுண்டை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1, 2, 3ல் அதாவது 1, 2, 3 எதிர்த்து நிறைய பேர் இருக்கும், அதில் பார்ப்பான். ஓகே, இதில் யார் தேர்றான்னு பார்ப்பான். ஃபஸ்ட்டு இந்த 1, 2, 3ல் யார் அந்த வரான்னு பார்க்கலாம். அதுக்கு பிறகு அந்த இப்போ வந்து ஏக்கு வந்து செகண்ட் ஓட்ஸ் நிறைய வந்திருக்குன்னு வச்சுப்போம், அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுப்பாங்க. ஓகே, ஏக்கு தேர்டு ப்ரிஃபரன்ஷியல் ஓட் அதிகம் வந்திருக்கு, எப்படி இப்படின்னு பார்த்துப்பாங்க. ஸோ அது வைத்துக்கொண்டு இதை, அதாவது ஒருவேளை அந்த 50% ஒருவர் பெறவில்லை என்றால், ஓகே, அந்த ப்ரெஃபரன்ஷியல் சிஸ்டம் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த செகண்ட் ஓட் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சஜித்துக்கு 1 போட்டிருப்பீங்க, ரணிலுக்கு 2வது போடுவீங்க, இவருக்கு நாமல் ராஜபக்ஷ அந்த மஹிந்தாவோட பையனுக்கு 3 போட்டுறீங்கன்னா, இப்போ ரணில் வந்து 38% வாங்கியிருக்காரு, இன்னொருத்தர் 36% வாங்கியிருக்காரு, ஒருத்தர் 35னா இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்ப்பாங்க. நம்ம ஆக்சுவலி ராஜ்யசபாவிலையும் நம்ம இது மாதிரிலாம் பண்ணுறோம். நீங்கள் கேட்டதில் இப்போ வந்து என்னென்னா இதில் யாருக்குமே வந்து அந்த 50% வாங்குவார்களா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு அங்கே வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல். குழப்பம்னு சொல்கிறத விட அவங்க இன்னும் தெளிவாக முடிவு எடுக்காதது போல தெரிகின்றது. ஆனால் ஏன்னா மக்களுடைய மன ஓட்டம் என்னங்கிறத நீங்கள் வந்து ஏதோ சர்வே எடுக்கலாம், ஒப்பீனியன் போல் எடுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த தடவை ரொம்ப டைட் ரேஸ். ஓகே, மிக நெருக்கமான ஒரு போட்டியாக இந்த ரணில், சஜித், ஏகேடி இவங்க 3க்கும் இதில் இருக்கும் என்று பேசப்படுகிறது. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ரணிலுக்கு வந்து நான் அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் சொல்லிடுறேன். ரணிலுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து இன்னொரு விதத்தில் எப்படி ரொம்ப மிக முக்கியமான தேர்தல்னால், இப்போ 2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு முன்னால் இலங்கை என்ன மாதிரியான ஒரு பொருளாதார சூழல், அரசியல் நெருக்கடி, ஓகே, நாடே இதுவாச்சு, நெருப்பு கொளுத்தி எல்லாம் பண்ணி ரொம்ப பயங்கர இது நடந்தது. அதுக்கு பிறகு நடக்கின்ற குடியரசு தேர்தல் இது. அது இன்ஃபேக்ட் தேர்தலே அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி நிகழ்வுக்கு அப்புறம் எந்த ஒரு தேர்தலுமே இதுதான் ஒரு தேர்தல். ஓகே, மற்றதெல்லாம் அவங்க தள்ளி போட்டுனே இருந்தாங்க. அங்கே வந்து உள்ளாட்சி மன்றங்கள் தேர்தல் நடத்திருக்கணும், அதெல்லாம் எதுவுமே நடத்தலை, எல்லாம் தள்ளி போட்டாங்க. ஓகே, இப்போ தேர்தலுங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு தேர்தல். ஸோ அவர் வந்து இப்பொழுது இந்த ரணிலை பொறுத்தவரையில் ஒரு அளவிற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு சாரார்கிட்ட இருக்குது. ஓகே, அங்கே வந்து நான் பொருளாதார பிரச்சனைகள்லாம் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக தீர்ந்து விட்டதாகவோ, அங்கே வந்து ஏழ்மை தீர்ந்து விட்டதாகவோ, இல்லை அங்கே சமநிலை ஒரு பொருளாதாரத்தில் சமநிலை இல்லாமல் இருக்கிறதுக்குல அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லலை. பட் ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்துருக்காரு, பொருளாதாரத்துக்கும் கொடுத்துருக்காரு, அந்த நாட்டிற்கும் கொடுத்துருக்காரு. அதை ஓரளவுக்கு மக்கள் அதை வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் அவர் ஜனாதிபதியார் குடியரசுத் தலைவர் ஆன விதம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டோர் என்ட்ரி, கொல்லைப்புறத்தில் நுழைஞ்சாரு,
அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. குடியரசுத் தலைவர் ஆனதற்கு அவருக்கு வந்து ஒரு நேர்மையான முறையில் அவர் வரல, நேரான முறையில் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஓகே, அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் ஆயிருக்காரு. பட் இருந்தாலும் அது வந்து அரசியல் ரீதியில் அவருக்கு அது ஒரு என்னை பொறுத்தவரையில் அவருக்கு அது ஒரு புள்ளியாக இருக்குது. அதனால தான் என்னவோ அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவருடைய கட்சியான யுஎன்பியினுடைய வேட்பாளராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு சுயேட்சை வேட்பாளராக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஓகே, அப்படின்னா அவர் வந்து பல பிரிவினருடைய வாக்குகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அது எதிர்பார்ப்பில் அதை பண்ணியிருக்காரு. ரைட், ஓகே. ஆனால் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு, அது யுஎன்பி வந்து ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பிரதான கட்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி அது பிரதான கட்சியாக இல்லை. ஸோ இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பிரதான அரசியல் கட்சி எதுவுமே ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஓகே, அதாவது சிங்களவர்கள் மத்தியில் சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது இப்போ மலையக தமிழர்கள் சில பேர் கொடுக்குறாங்க, அது சிங்களவர்களை கொடுக்குறாங்க எல்லாம் பண்ண. ஆனால் முன்ன வந்து யுஎன்பின்னு ஒரு நம்பர் 1 நம்பர் 2 பார்ட்டி இருந்தது இல்லையா, அந்த பிரதான அரசியல் கட்சியினுடைய அந்தஸ்தை பெற்ற யாருமே அவருக்கு ஆதரவு இல்லை. ஸோ இவர் இப்போ தன்னுடைய தனிப்பட்ட பேர் இந்த 2 வருட காலத்தில் அவர் செய்த நாட்டிற்கு செய்ததை அவர் என்ன சொல்கிறாரு, அதை வைத்து அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேண்டியிருக்கு, நான் நல்லா கொண்டு வரத்துக்கு, அதுக்கு எனக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நடக்குமாங்கிறது பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, சஜித் வந்து அவர் பிரேமதாஸ் அவங்க அப்பா குடியரசுத் தலைவராக இருந்தார். அது இப்போ அவர்கிட்ட ஒரு பெரிய கட்சி இருக்குது. கிட்டத்தட்ட 40% மக்கள் 2019 அவருக்கு கிடைச்சது. மோரார்லெஸ் அந்த சதவீதம் இப்பொழுதும் கிடைக்கும், குறைஞ்சபட்சம் அப்படின்ட்டு நான் கருதுகின்றேன். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார், அந்த அறகலையாக அந்த போராட்டம் பொழுது இவருக்கு தான் முதல்ல ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்கள் பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்கிறீங்களான்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் பதவி ஏற்க மாட்டேன் அப்படின்னு பின்வாங்கினார். அவரை வந்து இங்கே நடந்த மாதிரி, ஜல்லிக்கட்டு நடந்த மாதிரியே இங்கேயும் அங்கேயும் வந்து நீலாம் வராதப்பா அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. சில அந்த இதெல்லாம் இருக்குது, ஒரு சிமிலாரிட்டி சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஆச்சு. ஏகேடியை பொறுத்தவரையில் அவர் வந்து அந்த ஜேவிபிங்கிற கட்சியில் இருந்தாலும் கூட அதை வந்து நேஷனல் பீப்புள்ஸ் பவர் அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது தேசிய மக்களின் சக்தி அப்படின்னு ஒரு பேனர்ல அது ஒரு கூட்டணி மாதிரியாக. ஜேவிபி கிடையாது, ஜனதா விமுக்தி பெருமனாங்கிற அதுல பேனர்ல வரல, அவர் என்பிபின்னு ஒரு பேனர்ல வச்சிருக்காரு. ஏனென்றால் அந்த ஜனதா விமுக்தி பெருமனாக்கு வந்து நீங்க கடந்த கால சரித்திரம் வந்து மிக அதில் சில கரும் புள்ளிகள்லாம் இருக்கின்றன. அவங்க 1971 1987 89 சிங்கள மக்களையே பெரிய அளவில் வந்து கொலை செய்தார்கள், படுகொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க மேலே இருக்குது. என்ன பொறுத்தவரை ஒரு தோராயமாக 1990 பிறந்த மக்கள் இருக்காங்களே, யங்ஸ்டர்ஸ், யூத் இருக்காங்க. ஆமாம், ஒரு 30-35 வயது இருக்கிறவங்க. அவங்க வந்து இந்த 71 கதையோ 87-89 கதையை பற்றியோ கேட்கறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. ஓகே, அவங்க என்ன பொதுவாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த 2 பேரையும், யார் ரணிலாக இருக்கட்டும் சஜித்தாக இருக்கட்டும், ஏன்னா அது ரணிலை ஆதரித்தது யார், மஹிந்த ராஜபக்ஷா தான் ஆதரித்தார். ஓகே, ஸோ அதனால் ரணில் ப்ளஸ் ராஜபக்ஷா ஒன்று, அப்புறம் சஜித், இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த நாட்டை வந்து கொள்ளடிச்சாங்க, சூறையாடிட்டாங்க, இந்த வளங்களை எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதனால் ஜேவிபி வந்து அவனுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து சிங்களவர்களில் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஓரளவுக்கு நேற்றைக்கு நான் வந்து வடகிழக்கில் இருக்கிற ஒரு தமிழர்காரர், 75 வயதுக்காரர், ஓகே, ஜேவிபி மீது தமிழர்களுக்கு வந்து மிக கடுமையான பார்வை இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இவன் 2 பேரும் கொள்ளடிச்சான், ஓகே, நான் இவனுக்கு இந்த தடவை கொடுத்து பார்ப்போமே. நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஊழலை ஒழிப்போம் என்று இந்தியாவில் வந்து அகில இந்திய அளவிலும் சரி மாநிலங்கள் அளவிலும் சரி பெரியவங்கள்லாம் வந்தாங்க. ஓகே, பேசும்போது அப்படியே முழக்கம், அந்த முழக்கத்தை கேட்டு மயங்கிய மக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வாறு செயல்பட்டார்கள் என்று தெரியும். அதே மாதிரி இது ஆகாது என்ற என்ன நிச்சயம்னு நான் கேட்டேன் அவரை. அவர் சொன்னார், ரைட்டு, இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இப்போ தெரிஞ்ச இவனை விட இவன் தெரியாத ஒரு இது பரவாயில்ல,
தேவதை பரவாயில்ல, ஓகே, தெரிஞ்ச பூதத்தை விட தெரியாத தேவதை பரவாயில்லை அப்படின்னு 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 அந்த மாதிரி கருத்து இருக்கு. ஸோ இது வந்து இவருக்கு ஏகேடிக்கு வந்து அந்த அந்த பட் ஆனால் இதுவரையில் அவங்களுக்கு 3-4% கூட பெறாத கட்சி. ஓகே, ஆனால் அவங்க வந்து கட்டுப்பாடாக இருப்பாங்க. ஓகே, அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக யாராவது போய் பார்த்தாங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த அந்த ஒரு கச்சிதமாக நடத்துவாங்க. இப்போ இந்த ஏகேடி வந்து ரீசெண்டாக ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதில் வந்து அந்த அடானியோட நிறுவனத்தை வந்து வெளியேற்றுவேன் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படின்னா அது இந்தியாவுக்கு எதிரான ஒரு அரசாக இருக்கும். முதல்ல இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் எல்லாமே சின்ன சின்ன நாடுகள். ஓகே, சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து இந்தியா ஒரு பிரம்மாண்டமான நாடு. அது எப்போ ஒன்றா நம்மளை என்ன ஒன்றா செய்யும் அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. அது ரைட்டா தப்பாங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் அவனுடைய சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும், உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காதபடி நம்ம அவனை போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம இலங்கையில் இன்னும் அது வந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னென்னா, நாங்கள் 2500 வருட கால பதிவு செய்த வரலாறு எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய சரித்திரத்திலலாம் வந்து எத்தனையோ இடங்களில் வந்து பதிவே செய்யப்படலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இனிமே ஓகே, ஸோ இலங்கை அந்த சிங்களவர்கள் மத்தியில் அந்த ஒரு தேசியவாத உணர்வு என்பது ஓகே, அது வந்து ரொம்ப பொதுவாகவே என்ன பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு உண்டு. காரணம், இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு. தமிழ்நாடே இலங்கையை விட 3 மடங்கு பெருசு. ஓகே, அங்கே மக்கள் தொகையும் சரி, டெரிட்டரி வைஸ் சரி. அதனால் வந்து இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு. அப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க வந்து சோழர்கள் வந்தாங்க, அவன் அடித்தான் உதைச்சான் போனாங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இனிமே ஸோ ஏகேடியை நீங்கள் அந்த ஒரு இந்த ஒரு பின்னணியில் தான் பார்க்கணும். அவர் வந்து அந்த தேசியவாத உணர்வுகளை வந்து தூண்டி அரசியல், அதாவது இடதுசாரியாக இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற இடதுசாரிகள் வந்து தேசியவாத உணர்வு, தேசியவாதிகள், ஏதாவது தேசியவாதின்னா தேசத்தை பற்றி அவங்களுக்கு நல்ல கவலை உண்டு, அவங்களுக்கு அதிகமாக இது பண்ணுவாங்க தான், அவங்க உண்மையான தேசியவாதிகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் நான் குறிப்பிடுகின்ற தேசியவாதம் இருக்குல்ல, அந்த ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறவர்கள் அல்ல. ஆனால் அவர் வந்து அந்த இடதுசாரியாகவும் அப்போ பேசுவார். இந்த அதாவது அரசாங்கமே அதை செய்யணும் இதை செய்யணும், அரசாங்கம் தான் பொருளாதாரத்தை அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படி இப்படிலாம் அது சொல்லுவார். அது வந்து அந்த பொருளாதார இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடதுசாரி சித்தாந்தத்தோடையும், அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே சிங்களவர்கள் தான் செய்யணும், இது வந்து ஒரு சிங்களவர்களுடைய, அதாவது அவர் இதுதான் சிங்களவர்களுடைய நாடுன்னு சொல்லலை, அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி சொல்கிற ஆல்மோஸ்ட் அந்த டைப்பு தான் அவர். இந்த தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையினரை பற்றி அவர் ஒன்றும் பெரிய, அதாவது அவர் சொல்லியிருக்கிற உறுதிமொழிகள்லாம் வந்து திட்டவட்டமானவைன்னு சொல்ல முடியாது என்னுடைய கருத்தில். அதாவது ரணில் அவருக்கு ஒரு பிளான் வச்சுருக்காரு. 13வது அந்த அரசியலமைப்பு திருத்தத்தை நாங்கள் வந்து முறையாக நிறைவேற்றுவோம். இது வந்து 35 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களே நீங்கள் கேட்கலாம். அட்லீஸ்ட் சொல்கிறாரு, சஜித்தும் சொல்கிறாரு. ஆனால் இதை பற்றி பேசுறது, ஏன்னா அவங்க வந்து அவங்க 1987 ஒப்பந்தத்தை, இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்தவர்கள், கடுமையாக எதிர்த்தவர்கள். அதை வைத்துக்கொண்டு தான் அவங்க அது ஒரு ஸ்பார்க்கு. ஓகே, அப்புறம் வந்து அவங்க இலங்கை ஃபுல்லாக பெரிய ரகலை பண்ணுறாங்க, அடித்து நொறுக்குறான், கொளுத்துறான், எல்லாம் பண்ணான் அந்த 87-89. ஆனால் வந்து அவர்களை வந்து பிரேமதாசா வந்து, அதாவது சஜித்தோட அப்பா இருக்கார் இல்லையா, ரணசிங்க பிரேமதாசா, இன்னும் சொல்ல மூர்க்கத்தனமாக அவங்கள அடக்கினார். ஓகே, அது ஃபைன். ஓகே, எனிவே அதுக்கு பிறகு அவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 2004 அவங்க வந்து இந்த நீரோட்டம், தேசிய நீரோட்டமாக இருந்த அதில் வந்துட்டாங்க, அரசியல் நீரோட்டத்துக்கு வந்துட்டாங்க. பட் அவர் அந்த மாதிரி தான் பேசுவார். அவர் வந்து நீங்கள் அதானின்னு மட்டும் இல்லை, இந்திய அரசாங்கம் வெளியில் மோதல் சொல்கிறார். பட் கொஞ்சம் அவர் இப்போ சைனா பக்கம் சாயறதுக்கான, அதாவது சைனா பக்கம் சாய்வாரா அப்படிங்கிறதுல எனக்கு சைனாவையும் பயன்படுத்தி இந்தியா கிட்டக்க நம்ம அதிகமாக நம்ம வந்து பலன்களை பெறணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை வைத்துக் கொள்வார் என்று தான் நான் கருதுகிறேன். அவர் வெற்றி பெற்றால் முதல்ல அவர் வெற்றி பெறணும். ஓகே, அதுவே என்னை பொறுத்தவரையில், ஏன்னா 4% கூட வாங்காதவர் 45% வாங்குவார், 50% வாங்குவார்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே,
ஆனால் அந்த அறகலைய போராட்டம் அதற்கு பிறகு இந்த பிரதான கட்சிகளாக இருந்தவர்கள் மீது ஒரு பயங்கரமான ஒரு அதிருப்தி, இதெல்லாம் அவருக்கு சாதகமாக அந்த ஏற்கனவே வாங்கின 3-4% 45% சேருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால அது இது. பட் ஒருவேளை வெற்றி பெற்றால் என்ன பொறுத்தவரையில், ஏனென்றால் அவங்கள பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கு ஒரு இப்போ ரணில் இருக்காரு, அவரும் இந்த அப்பப்போ ரொம்ப நாசுக்காக அந்த சைனா ஃபேக்டரியும் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தார். ஓகே, ஆனால் இவர் சித்தாந்த ரீதியில் அவங்களுக்கு நெருக்கமாக போவார்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஏன்னா அவர் லெஃப்டிஸ்ட்டு அது இதுன்னு. ஆனால் எனக்கு அவர் அதாவது ஒன்று வெற்றி பெற்றால் ஓகே, இதெல்லாம் வெற்றி பெற்றால் தான் நம்ம அது அவர் காலப்போக்கில் அவர் புரிஞ்சுப்பார். ஓகே, நீங்கள் இந்தியா அவங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற நாடுங்கிறது இந்தியா தான், சைனா இல்லை. ஓகே, நீங்கள் சைனாவுக்கு போகிறதுக்கு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் போய் ஆகணும். ஓகே, பக்கத்தில் இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவை முறைத்து கொண்டு ஓகே, இது காமன் சென்ஸ். நீங்கள் நடத்த முடியுமா, அரசாங்கத்தை நடத்த முடியுமா? கோத்தபயாவினுடைய எடுத்துக்காட்டு என்ன, இதெல்லாம் அவருக்கு அறியாமல் இருப்பார் என்று நான் கருதவில்லை. தமிழோட ஆதரவு சஜித் அதிகமாக இருக்கு இல்லையா? அவருக்கு சில கட்சிகள், அதாவது இப்போ இந்த ஐடிஏகே கட்சி ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்களே மலையக தமிழர்கள் கட்சியில் மனோ கணேசன், திகாம்பரம், அவங்க எல்லாம் அந்த தமிழ் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் என்று வைத்துக்கொள்ளார், தமிழர் முற்போக்கு கூட்டணி என்று அவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க இருக்காங்க. அதனால் அவருக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வரலாம். யாரை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் நல்லது செய்வார்கள் என்பதை விட பொதுவாக அவங்களுடைய திட்டம் இது இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போ ஏகேடி அவர் வடக்கையும் கிழக்கையும் இணைந்திருந்ததை இவங்க ஜேவிபி தான், இந்த கட்சி தான் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு இந்த இணைந்தது செல்லாதுன்ற ஒரு தீர்ப்பை, ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஜேவிபி. ஓகே, அதனால் அவங்க நல்லது செய்வாங்களான்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த 2015-19 மைத்திரிபால சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்கே இருந்த ஆட்சியில் ஒரு வரைவு அரசியல் சட்டத்தை தீட்டி கொண்டிருந்தார்கள். அந்த அரசியல் வரவு திட்டத்தில் இருக்கிறத நாங்கள் சில அந்த அம்சங்களை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு சாய்ஸ் ரொம்ப பெருசாக கிடையில. இந்த 3 பேரில் யார் இதுன்னு பார்க்கணும். மக்களும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது சஜித்துக்கு இப்போது முன்ன போன எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3 எலெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். 2010, 2015, 2019. 2010லையும் 2019லையும் இந்த தமிழர்கள், பொதுவாகவே தமிழர்கள் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதாவது அங்கே யாழ்ப்பாணம், வன்னி 2 மாவட்டங்கள் இருக்கின்றன, தேர்தல் மாவட்டங்கள். அதாவது அங்கே நிர்வாக மாவட்டங்கள் 25, தேர்தல் மாவட்டங்கள் 22. ஓகே, இது 2 இந்த வடக்கில் இருக்குது. கிழக்கில் திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு, இது 3 இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நுவரேலியா, இந்த தான் 6. ஓகே, இங்கே பெரும்பாலும் தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லாம் பேசுகிறவங்க இருக்காங்க. இந்த 6 மாவட்டங்களில் இந்த 2010லையும் 2019லையும் தமிழர்களை ஆதரித்த வேட்பாளர்கள் தோற்று போனார்கள். பெருமாறியாக 75% வாக்குகள் இந்த மாவட்டங்களில் பெற்றவர்கள் ஆனால் தோற்று போயிட்டான். 2015 மைத்திரிபால சிறிசேனா போது தான் ஜெயிச்சான். ஆமாம், அப்போ தான் அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார். மற்றபடி இவர்கள் தமிழர்களுக்கு என்ன பேருன்னா, இவங்க எப்பொழுதுமே தோற்று போகிறவர்களுக்கு தான் இவங்க ஆதரவு அளிப்பாங்க அப்படின்ற பேர். இது ஒன்று. 2வது, ஒரு என் பிளாக்காக ஓட்டு போடுற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, இந்த தரம் பிரிந்து விட்டதுனாக நான் கருதுகிறேன். இப்போ 75%, 80% ஓட்டு போட்டாங்க. லாஸ்ட் டைம் கூட நம்ம சஜித்துக்கு சஜித் பிரேமதாசை வாங்கின மொத்த வாக்குகளில் 1/5 இந்த 6 மாவட்டங்கள் இருந்து. ஆனால் இந்த முறை அப்படி இருக்குமா? ஏன்னா இப்போ ஏகேடிக்கும் ஓட்டு போடலாம், ரணிலுக்கும் ஓட்டு போடலாம். ரணில் ஆமாம் பெருசாக செய்யலை தான், பட் ஓரளவுக்கு அவர் பொருளாதாரத்தை நிலைநிறுத்திட்டாரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. அதாவது இந்த முறை அந்த நீங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி என்னுடைய பிரிவினருக்கு அவர் என்ன செஞ்சார் செய்யலை அப்படிங்கிற பார்த்து வாக்களிப்பார்களா என்று தெரியவில்லை.
அது சிறுபான்மையினராக இருக்கட்டும், பெரும்பான்மையினராக இருக்கட்டும், மொத்தத்துல இந்த நாட்டுக்கு யாரு நல்லது செய்வான், நல்லது செய்ய மாட்டான். அதுதான் வந்து ஒரு அளவுகோலாக அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல இருக்க போறதே தவிர, இந்த இது வந்து இருக்க போறதில்ல. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த 3 பேருக்குலாம் காம்படிஷன். இந்த நாமல் ராஜபக்ஷ வந்து பின்னாடியே இருக்காரு. ஒரு காலகட்டத்துல ராஜபக்ஷ ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர். ஏன் அவங்க குடும்பத்துக்கு அவ்வளவு அந்த பெரிய அறகலைய போராட்டத்துக்கு பிறகு 2015லயே பார்த்தீங்கன்னா, ராஜபக்ஷாக்கு வந்து ஒரு சரிவு இருந்துச்சு. பின்னடைவு இருந்தது. ஆனா, அந்த 2019ல வந்து இவர் மறுபடியும் கோத்தபயா வந்தாரு. ஓகே. கிட்டத்தட்ட 52% வாக்குகள்ல வந்தாரு. அதே மாரி அவங்க கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி கூட வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதில வாங்கினாங்க. 225ல 140 கிட்டத்தட்ட 150 வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளாதார சிக்கலை, நெருக்கடியை அவர் கையாண்ட விதம் வந்து அது ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லி அவர தூக்கி போட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஊழலினுடைய வெளிப்பாடு தான். அதாவது இந்த ஊழல்வாதிகள்னால் தான் இந்த பொருளாதார நெருக்கடியே வந்துச்சு. இந்த ஊழல் மட்டும் இல்லை என்றால் இந்த பொருளாதார நெருக்கடி இருக்காது அப்படின்னு அங்க மக்கள் கருதுறாங்க. ஸோ அதனால அதுல அடி வாங்கினது யார்றான்னா ராஜபக்ஷாக்கு மிகப்பெரிய அடி. ஓகே. ஸோ ராஜபக்ஷா வந்து கொள்ள அடிச்சிட்டான் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. ஓகே, ரைட்டோ தப்போ ஒரு அவன் மனநிலை. ஸோ இவர்கள் வந்து ஆனா வந்து ராஜபக்ஷாக்கள் வந்து நீங்க அவங்கள நான் வந்து குறைத்து மதிப்பிட மாட்டேன். ஓகே. இந்த தேர்தல் ஒன்றும் பெருசா செய்யாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து அடுத்து வர தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல் உடனடியாக வந்தா இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம். இப்போ வரப்போற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். அவங்க 8%, 7% தான் பெறுவாங்க. 10க்குள்ள தான் பெற போறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கிறது. ஆனா அவர்கள் வந்து ஏனென்றால் மஹிந்தா வந்து ஒரு ஒரு ஆழமான அரசியல்வாதி. அதனால அவரை வந்து நீங்க ஒன்றும் குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. அஃப்கோர்ஸ் அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஓரளவுக்கு பையனை வந்து ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே வந்து அவர் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இப்போ எப்படி இருக்கு நிலவரம், என்னென்னலாம் இஷ்யூஸ் பேசணும், எப்படி பேசணும், ஏது பேசணும், இது வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்க்குறாரு. அறகலைய போராட்டத்தினுடைய ஒரு தாக்கம் இருக்குல்ல, அதுல வந்து அந்த கட்சி வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் வந்து பார்க்கணும், நம்ம இந்த தேர்தலில் சில அதிசயங்கள் நடைபெறலாம். அதனால நம்ம வந்து இப்பவே நான் என்னமோ தேர்தல் முடிவு வந்துட்டா மாதிரி நான் சொல்றேன். பட் அப்படி இல்லை. பட் ஆனா அவங்களை ராஜபக்ஷாக்களை நான் அவ்வளவு குறைத்து மதிப்பிட மாட்டேன். இவ்வளவு நேரம் இலங்கை தேர்தல் பத்தி பல விஷயம் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.